உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 103:13, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்னங்க, சம்பாதிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது, எதுவுமே செய்ய முடியல, நான் நினச்சதெல்லாம் செய்ய முடியல, எதையும் என் வாழ்க்கையில் சரி பண்ண முடியல, வாழ்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது, தேவன் இரக்கம் செய்தால்தான் நான் வாழ முடியும், இயேசு வந்து தான் ஆகணும், எனக்கு இரக்கம் செய்து தான் ஆகணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நம்ம மேலே இரக்கம் காட்டணும்னா இயேசு ஒருத்தர் தாங்க இருக்காரு. உங்களை பார்த்து ஐயோ பாவம் சொல்லணும்னா இயேசு ஒருத்தர் மட்டும்தாங்க இருக்காரு. நமக்குன்னு ஏதாவது செய்யணும்னா இயேசு மட்டும்தான் இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மனசுக்குள்ளே எப்பவும் இருக்கணும். மனிதர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்படியே பாதியில் போயிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. எப்பொழுதும் உங்கள் மேலே இரக்கமாக தான் இருப்பார். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க, யாரும் என்னன்னு கேட்கல, ரொம்ப கவலையாக இருக்கேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இயேசு இருக்காருங்க. நான் வியாதியில் படுத்துட்ருக்கேன், மனுஷங்க எனக்கு எந்த உதவி செய்தாலும் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. இயேசு வந்தால்தான் எனக்கு இரக்கம் செய்ய முடியும். அதனால் இயேசு வராருங்க. ஒரு அப்பா தன் பையனுக்கு எப்படி இரக்கம் செய்வாரோ அப்படிதான் இயேசு வராரு. உங்கள் அப்பா கொஞ்சம் தான் செய்ய முடியும், ஏன்னா ஆறுதலாக 2 வார்த்தை பேச முடியும். ஆனால் இயேசு அப்பா வந்துட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு இரக்கம் காட்டுவார், உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி தர முடியும். அதனால்தான் இயேசு வரணும். நீங்கள் தேவனுக்கு பயப்படுற பயம் உங்ககிட்ட இருக்குதா? அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? இது அவருக்கு பிடிக்கும், இது அவருக்கு பிடிக்காதுன்னு பார்த்து நடக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இரக்கம் பெற்றுக்கொள்வீங்க. சரிங்களா? அன்னைக்கு மட்டும் பத்திமேயு என்ற பிச்சைக்காரனுக்கு இயேசு உதவி செய்யலைனா, இரக்கம் காட்டலனா, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக பிச்சை எடுத்துகிட்டே அவன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இவங்க இரக்கம் செய்ய யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இயேசு நல்லாவே தெரியும், எப்பொழுது இந்த மனிதனுக்கு, இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு நான் உதவ வேண்டும் என்று இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். முந்தியும் செய்ய மாட்டார், பிந்தியும் செய்ய மாட்டார். முந்தியே செய்து வச்சிட மாட்டார், ரொம்ப பிந்தி காலம் தாழ்த்தியும் செய்ய மாட்டார். கரெக்டான டைமில் செய்துருவாருங்க. நம்ம இயேசு அப்படிதான். இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும், அது கரெக்டான டைமில் உங்களுக்கு தேவன் இறங்குவார். சரிங்களா? பிந்தி செய்ய மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, நீங்கள் கண்டிப்பாக இரக்கம் செய்யணும், இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களால் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இரக்கம் செய்யுங்கப்பா. எக்கச்சக்க கவலைகளோடு கண்ணீரோடு நிற்கிறாங்க. இறங்குங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு செய்து கொடுங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. வா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க.
அப்பா 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க, 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க, அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.